ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோ முதல் ப்ரீவியூ. நான் ரெண்டு டீமா முக்காவாசி ரெண்டு டீமா தான் நான் பார்த்துட்டு இருக்க போறேன். ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டீமுக்கும் ஒரு தனி வீடியோவும் போட போறேன். இப்ப ஆரம்பிக்க போற ஒரு ரெண்டு டீம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப நான் எப்படி ப்ரீவியூ பண்ண போறேன்னா, நான் ஸ்குவாடை படிச்சுட்டு நானே ஒரு பிளேயிங் 11 இந்த ஸ்குவாட்லேருந்து என்ன பிளேயிங் 11 எடுக்கலான்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட போறேன். அதுக்கப்புறம் யார் யாரு எடுத்துருக்கலாம், ஒரு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் யாராவது போனான்னா அவளுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டா யாரும் எடுத்துருக்கலாம், அந்த மாதிரி பார்த்துட்டு எங்க விளையாடுறா அந்த பிச்சு கண்டிஷன்ஸையும் கண்டுட்டு அவளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா குவாலிஃபை பண்றதுக்குன்னு நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம ஆப்கானிஸ்தானோட ஆரம்பிக்கலாம். இப்ப ஆப்கானிஸ்தானோட ஸ்குவாட நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முக்காவாசி அந்த 2023 வேர்ல்ட் கப்ல விளையாடினவா தான் இருக்கா. ஃபரீத் அஹமத் ஒருத்தர் புதுசா வந்திருக்கார், ஒரு லைக் ஃபார் லைக் பேக்கப் ஃபார் ஃபசலாக் ஃபரூக்கி. நவீத் ஜாத்ரான் ஒரு யங்ஸ்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நங்கேலயா கரோட்டி ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் அல்லா கசான்ஃபர். நிறைய பேர் அவர் பேட்ஸ்மேன் சொல்றா, ஆனா அவரோட பவுலிங் ரெக்கார்ட் இன் ஓடிஐஸ் இஸ் பெட்டர் தேன் இஸ் பேட்டிங் ரெக்கார்ட் இன் ஓடிஐ. ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் கசான்ஃபர் ஆனா பவுலிங் ஃப்ரண்டா கொண்டு வந்திருப்பாளா இருக்கும். ஆனா என்னோட 11ல அவர் வெளியில தான் உட்காருவர். இப்ப நான் இந்த 11 நான் சொல்ல போறேன். இந்த 11 எப்படி போகும்னா, ரெஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாத்ரான் ஓப்பனிங் த பேட்டிங், ஒரு வெரி குட் ஓப்பனிங் காம்பினேஷன் ஃபார் தெம். நம்பர் 3 ரஹமத் ஷா, நம்பர் 4 ஹஷ்மத்துல்லா ஷெய்தி, நம்பர் 5 செதிகுல்லா அத்தல், நம்பர் 6 அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய், 7 குல்பதீன் நைப், 8 முகமது நபி, 9 ரஷீத் கான், 10 நூர் அஹமத், 11 ஃபசலாக் ஃபரூக்கி. இப்ப இந்த டீமுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ்னா, பவுலிங் நன்னாதான் இந்த 5 ஃப்ரண்ட் லைன் பவுலர் வச்சு நன்னாதான் இருக்கு. இப்ப நூர் அஹமத், ரஷீத் கான், நபி, ஃபசலாக் ஃபரூக்கி, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய். அதுக்கு மேல குல்பதீன் நைபும் ஒரு 4-5 ஓவர் போடுற மாதிரி ஒரு பவுலர் இருக்க தேவைப்பட்டார்னா. ஆனா ஒரு பேட்டிங் டெப்த் ரஷீத் கான் அட் நம்பர் 9னா ஒரு நிறைய ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு டீம். கசான்ஃபர் இருந்திருந்தார்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப போடுறத பார்த்தா ரஷீத் கான் ஓடே அவர் தான் ஒரு பயமுறுத்துற ஒரு பவுலர். இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்டலாம் இப்ப கராச்சியில அந்த மேட்ச விளையாடுறா நூர் அஹமத், கசான்ஃபரும் போயிருந்தா இப்பயும் ஆப்கானிஸ்தான் அந்த மேட்சை ஜெயிக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். கசான்ஃபர் மட்டும் இருந்திருந்தா இன்னும் ஒரு டாமினேட்டிங் விக்டரியா கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் இன்ஜூர் ஆயிட்டார். ஐபிஎல்லே விளையாடுவாரான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த டீம்ல ஒரு நிறைய பேட்டிங் டெப்த் இருக்கு. நான் எதனால குல்பதீன் நைபை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன்னா, இப்ப நங்கேலியா கரோட்டி ஒரு பேட்ஸ்மேன் ஹூ பவுல்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஆனா அவரோட பவுலிங் தேவைப்படுமா? ஏன்னா முகமது நபி, ரஷீத் கான், நூர் அஹமத் 10 ஓவர் போட்டா, ஃபசலாக் ஃபரூக்கி ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் போட்டா, அஸ்மத்துல்லா ஒமர் ஜேவும் நிறைய ஆரம்பத்துல போற கடைசியிலையும் போடலாம். இந்த 5 பவுலருக்கு அப்புறமா ஒரு குல்பதீன் நைபும் ஒரு 5 ஓவர் போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இதுக்கு மேல நங்கேலியா கரோட்டி ஒரு பவுலிங்கை வச்சு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது கிடையாது. இப்ப குல்பதீன் நைப் IL T20ல ரொம்ப நல்லா பண்ணார் அஸ் அ பேட்ஸ்மேன். நம்பர் 4லாம் இறங்கி இந்த 11ல அவர் நம்பர் 7 இறங்கினா இன்னும் ஒரு பேட்டிங் அஷூரன்ஸ் கொடுக்கறது. ஏன்னா டெப்த் இருந்தாலும் கேன் பேட் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் சொல்லுவேன். ஆனா குல்பதீன் நைபை எடுத்துட்டு நங்கேலியா கரோட்டிய போட்டா கொஞ்சம் அந்த கடைசி போர்ஷன் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறது. அதனாலதான் அந்த 5 பவுலர் இருக்கிறதுனால குல்பதீன் நைபை விளையாடலான்னு ஒரு லக்ஸுரி இருக்கு. அப்புறம் செதிகுல்லா அத்தல் எமர்ஜிங் ஏஷியா கப்ல தான் ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர். இப்போ புதுசா வந்த பிளேயர். அவர் SA20லையும் விளையாடினார், ஒரு சில மேட்ச் டீசெண்டா பண்ணார். T20 மேட்ச்ல அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஆனா இந்த டாப் 4 கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப நான் என்ன நினைப்பேன்னா, he is in form and he's a frontline பேட்ஸ்மேன். இந்த டீமுக்கு இப்ப அவருக்கு பதிலா ஒரு ஆல்ரவுண்டர் விளையாடினா கொஞ்சம் லைட்டா இருக்கும்.
சதிகுலா அட்டல் அட் நம்பர் 5 போட்டா ஓடிஐ மேட்ச்ல நம்பர் 5ல இறங்குறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி டூ மச் ப்ராப்ளம் ஃபார் ஒரு சில சமயம் நம்பர் 4லயும் விளையாடி இருக்கிறவர். ஸோ அவர் நம்பர் 5, ஒமார் ஜாய் அட் நம்பர் 6, குல்பதீன் நைப் அட் நம்பர் 7, நபி 8, ரஷீத் கான் 9னா ஏகப்பட்ட பேட்டிங் இருக்கு. நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், அந்த ஓப்பனருக்கு அப்புறமா எல்லாருமே சேர்த்து போட்டா கூட இந்த டஃப் பீச்சஸ்ல 30 ரன் அடிப்பாளான்னு நிறைய தடவை 110 ஃபார் நோ லாஸ்ட்ல இருந்துலாம் 148 அடிச்சிருந்தா 20 ஓவர்ஸ்ல. ஸோ இங்க வந்து ஒரு சில பீச்சஸ்ல பெட்டர் பேட்டிங் கண்டிஷன்ஸ், அதுலயும் ஒரு கிரேட்டர் டெப்த் அண்ட் ஆல்சோ அந்த 5 பவுலர் ரிட்டைன் பண்ற மாதிரி இருந்தா ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாருமே ஒரு பெரிய ஒரு இன்க்ளூஷன்ஸா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சில டீமுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளேயர்லாம் விட்டுருக்கா. ஆனா இவாக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய செலெக்ஷன் கனன்றம்லாம் இல்லை. நஜீபுல்லா சத்ரான் எல்லாம் விட்டுருக்கா. ஆனா ஒரு கன்சிஸ்டன்சி படி ஒரு நிறைய வருஷம் வாய்ப்பு கொடுத்தாச்சு. கன்சிஸ்டன்சி படி அவர் பெருசா பண்ணறா, அவர் பண்ணல. அதனால்தான் அவரை ஒமிட் பண்ணதான் நான் ஒன்றும் பெருசா சொல்ல மாட்டேன். ஒரு சதிகுல்லா அட்டல் ஐ ஃபீல் இஸ் more of a frontline batsman. Adibul Zadran batsman da, but Sadiqullah Atal I feel is the recent form is with him. He looks like he can be more consistent to a top order player. Our number 5 விளையாடினா இந்த டாப் 5 கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்டெடி டாப் 5. அதுவும் அந்த வேர்ல்ட் கப்ல என்ன டெம்ப்ளேட்னா 35வது ஓவர் வரைக்கும் அந்த டாப் 5 முதல்ல டாப் 4ன்னு சொன்னேன், அப்புறம் ஒமர் ஜாய் வந்ததுனால டாப் 5. இந்த நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கிறதுனால, அதுவும் சதிகுலா அட்டல் அட் நம்பர் 5, அதுக்கப்புறம் ஒமர் ஜாய் வேற வெரி குட் ஓடிஐ வேர்ல்ட் கப்னால அந்த குல்பதீன் நைப் ஹூஸ் பீன் பிளேயிங் ரெஸ்பான்சிபிளி இன் IL-20. ஸோ ஒரு டாப் 7ல வந்து யூ கேன் புட் யுவர் மணி ஆன். முகமது நபியோட பேட்டிங் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு, அவ்வளோ ஒரு இது போட முடியுமான்னு தெரியல. ரஷீத் கான் கடைசியில வந்து அடிக்கலாம். கேன் ஆல்சோ ஹேங் அரவுண்ட் அ பிட் இஃப் ஹி புட்ஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த காசு. ஆனா ஐடியலி அந்த டாப் 7 கேன் டூ த ஜாப். அப்புறம் அடிக்கணும்னா முகமது நபி, ரஷீத் கானும் அடிக்கலாம். ஸோ ஐ ஃபீல் திஸ் டீம் லுக்ஸ் குட். இப்ப எங்க விளையாட போறான்னா, இந்த டீமுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நிறைய மேட்சஸ் வந்து கராச்சி அண்ட் லாகோர் வந்து கொஞ்சம் அப்படியும் இருக்கும். இட் வில் பி ஓகே ஃபார் பேட்டிங். ஆல்சோ த ஸ்பின்னர்ஸ் வில் கம் டு பிளே. கராச்சி in my view, based on information that I've got இப்ப PSL வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, it is probably one of the slowest venues in Pakistan where the spinners come into play a lot. அதை கண்டுண்டா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு மேட்ச் இன் கராச்சி, அதுக்கப்புறம் ஐ திங்க் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா கிட்டயும் லாகோர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா கிட்ட லாகோர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வேற they can still come into the picture with their spin attack. இப்ப இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவும் பவுலிங் காம்பினேஷன் ஆஸ்திரேலியாவுக்கு டிப்ளீட்டட். இங்கிலாந்துக்கு நிறைய ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பவுலர் இருந்தாலும் எந்த பவுலர் எடுக்கிறதுன்னே தெரியல, ஏன்னா யாரும் ஃபார்ம்ல இல்லை. அதனாலதான் ஆப்கானிஸ்தான் have got a great chance to, especially ஒரு முதல் பேட்டிங் விளையாடி ஒரு 290 அடிச்சா அவெல்லாம் நேரா போட்டா போல்டார ஆளு இந்த நிறைய பேர் இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம். அந்த மாதிரி they've got the spinners to threaten the opposition in both these venues. என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் will qualify for the semi-finals and play India in Dubai. அடுத்த டீம் வந்து பங்களாதேஷ்ன்னு பார்க்கலாம். பங்களாதேஷ் டீம்ல வந்து ஒரு சில மாற்றம் இருந்திருக்கு. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கல. ஒன் நோட்டபிள் எமிஷன் பீங் இப்ப லிட்டன் தாஸ் வந்து ஃபார் லாங் வேல் ஹி ஹஸ் நாட் பின் கன்சிஸ்டன்ட். அதனாலதான் அவரை டிராப் பண்ணிட்டு அந்த டிராப் பண்ண நாளுக்கு அடுத்த இன்னிங்ஸ் வந்து he scored a fantastic century. ஆனா அவரே ஒத்துண்டார் he has not been consistent. அதனாலதான் I will not say that the selectors have erred in that decision. ஒரு சில புது ஃபேஸ் இந்த பர்வேஸ் ஹுசைன் இமான் ஆர் அ குட் பங்களாதேஷ் பிரீமியர் லீக். ஒரு அக்ரெசிவ் பிளேயர்ஸ் தௌஹீத் ஹிருதோய் அண்ட் ஜேக்கர் அலி. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி ஹவு தே பிளே. நசூம் அஹ்மத் வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம். ஆனா ஷகீப் அல் ஹசான் வந்து இல்லாததுனால அவர் வந்து he gets into the team. and exciting prospect நஹீத் ரானா and also தன்சீம் ஹசான் சகீப். ரிஷாத் ஹுசைன் என்னோட டீம்ல விளையாட போறது கிடையாது, although in the 11 of many teams. நான் எதுனாலன்னு அந்த சூன் ஐ வில் சே. அப்புறம் மஹமூதுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். சௌமியா சர்க்கார் வந்து அந்த குளோபல் சூப்பர் லீக் இன் கயானா நல்லா விளையாடி
த ரங்பூர் ரைடர்ஸ் ஒன் தட் ட்ரோஃபி. அதனால தான் அவரை திருப்பி கொண்டு வந்திருக்கேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் ஷகீப் அல் ஹசனோட இது பத்தி எனக்கு புரியல, நிறைய பேரும் சொல்லியிருக்கா. இவ்வளோ வருஷமா அதே ஆக்ஷனை வச்சுதான் அவர் போட்டிருக்கார். திடீர்னு இவ்வளோ வருஷமா அதுவும் we are looking at ஷகீப் அல் ஹசன் as an ஆல்ரவுண்டர். அவர் பேட்டிங்ல வந்து ஒரு 37 ஆவரேஜ் ஓடிஐல வச்சிருந்தாலும் we are looking at the added value as a bowler which he has a lot of added value. இப்ப வந்து இவ்வளோ வருஷமா விளையாடிட்டு அதுக்கப்புறமா அவரோட ஆக்ஷன்ல வந்து சரியில்லைன்னா அவர் எல்லா ஃபார்மேட்லயும் எடுத்த விக்கெட்டும் இட் பிகம்ஸ் மீனிங்லெஸ். பிகாஸ் வென் வி லுக் அட் ஷகீப் அல் ஹசன் நம்ம ஆல்ரவுண்டரா தான் பாக்குறோம். ஆஸ் அ பேட்ஸ்மேன் நம்ம வந்து ஷகீப் அல் ஹசன் வந்து வில் வி கன்சிடர் சோல்லி as a batsman for him to have a great record? I would not think so. இதனாலதான் you have to nip it in the bud. ஒரு பிரச்சனை இருந்தா நான் சொல்றேன். இப்ப மேத்யூ கூனுமேன் வந்து அவரும் ஒரு டீசென்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் விளையாடி இருக்கார். இப்பதான் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல they've called him for suspect action. He has time to rectify that action and ஒரு நிறைய வருஷத்துக்கு அந்த புது ஆக்ஷனோட போடலாம். இவர் வந்து எப்ப விளையாட போறன்னு எவ்வளோ வருஷம் விளையாட போறன்னு எனக்கு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 2 வருஷம் முன்னாடி அந்த ஏஷியா கப்ல முஜிபுர் ரஹ்மான் நேரா போட்டர் கோவமா வீசி அவுட் ஆனர். அவர் வந்து பங்களாதேஷ்க்கு விளையாடுறச்சே ஒரு வெறுத்து போய் தான் விளையாடுற மாதிரி இருக்கு. சின்ஸ் த 2019 வேர்ல்ட் கப் அவர் வந்து T20 கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆயிட்டார், டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டார். ஓடிஐல சஸ்பெக்ட் ஆக்ஷன்னால தான் இந்த டோர்னமெண்ட்ல இல்ல. அவர் எவ்வளவு வருஷம் விளையாட போறாருன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இட் ஃபீல்ஸ் இஃப் யூ ரூல் அவுட் இஸ் பவுலிங் அண்ட் ஐ ஃபீல் பேட் ஃபார் த பிளேயர். ஏன்னா ஒரு மீனிங்லெஸ் இதா இருக்கும். இவ்வளவு வருஷம் விளையாடிட்டு யாருமே ஒன்றும் சொல்லாத சடன்லி இதுதான் கொஞ்சம் ஐ ஃபீல் பேட் ஃபார் ஷகீப் அல் ஹசன். இந்த டீம்ல ஷோர்லி ஒரு இம்ப்ரூவ் திஸ் டீம். ஆனா வாட் கேன் வி டு? என்னோட 11 பார்த்தா சௌமியா சர்க்கார், மெஹதி ஹசான் மிராஸ் டு ஓப்பன் த பேட்டிங், கேப்டன் நஜ்முல் ஹுசைன் சாந்தோ நம்பர் 3, முஷ்ஃபிகுர் ரஹீம் நம்பர் 4, மஹமுதுல்லா நம்பர் 5, தௌஹிதுதோய் நம்பர் 6, ஜேக்கர் அலி 7, நசூம் அஹமத் நம்பர் 8, தன்சீம் ஹசான் சகீப் 9, தஸ்கீன் அஹமத் 10 and நஹீத் ரானா at number 11. இப்ப இந்த டீம்ல பேட்டிங்ல வந்து do you have that assurance? No. Mehdi Hasan Miraz in the recent while has been promoted in the ODI team. அதனால அவர் ஒரு ஸ்டெடி பிளேயர். சௌமியா சர்க்கார் கொஞ்சம் ஷார்ட்ஸ் விளையாடுவார். சௌமியா சர்க்கார் அண்ட் மெஹதி ஹசான் மிராஸ் ஓப்பனிங் இறக்கிட்டா gives a extra slot to play a batsman. ஏன்னா மெஹதி ஹசான் மிராஸ் கீழே விளையாடினா ஒன் ஆஃப் தோஹிதோயோ ஜேக்கர் அலியோ விளையாட முடியாது. தே ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் இந்த டீம்ல. ஷூர்லி தே கெட் இன் டு திஸ் டீம். அதனால மெஹதி ஹசான் மிராஸ் வந்து பேட்டிங் நல்லா பண்ணின்னு இருக்கார். அவரை மேல விளையாடினா இன்னொருத்த 2 பேரையும் விளையாடுறதுக்கான ஒரு இடம் வந்து ஓப்பன் அப் ஆயிடும். நசூம் அஹமத் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், கொஞ்சம் பேட்டிங் விளையாடுவார் நம்பர் 8ல. இந்த ஏஷியா கப்ல கூட இந்தியா கிட்ட ஒரு சில 40 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்பயுமே அந்த 40 ரன் அடிக்க போறதான்னு தெரியாது. அதான் நான் சொன்னேன், ஷகீப் அல் ஹசன் மட்டும் அங்க இருந்திருந்தா அங்கேயும் அவரும் கொஞ்சம் மேல இறந்திருக்கலாம். கடைசியில வந்து தோய் ஜேக்கர் 2 பேருமே அடிக்கிற ஆளு தான். ஸோ ஒரு நிறைய ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கும். ஆனா ஷகீப் அல் ஹசன் இல்லாததுனால பேட்டிங்கும் அடி வாங்குறது, கொஞ்சம் அந்த பவுலிங்கும் அடி வாங்குறது. நசூம் அஹமத் இஸ் a good bowler and ஷகீப் அல் ஹசன் has got lot of pedigree. தன்சீம் ஹசான் சகீபும் கொஞ்சம் அடிக்க முடியும், கன்சிஸ்டன்சில ஒன்றும் இல்லை, சும்மா பேட்ல பட்டா உண்டு. 2 பேரும் I'd say it's a huge downgrade as far as the batting depth is concerned from ஷகீப் அல் ஹசன். தஸ்கீன் அஹமத் நம்பர் 10 ஒரு குட் பவுலர். ஆனா ஒரு மொமெண்டம் பவுலர்னு சொல்லுவேன். அவர் வந்து ஒரு சில மேட்ச்ல அடி வாங்கினா பேசும் அந்த மேட்ச்லயும் குறைஞ்சு போயிடும். கொஞ்சம் நிறைய ரன், கிட்டத்தட்ட ஒரு 70 ரன் கொடுப்பார். ஸோ இஸ் காட் தட் டெண்டன்சி ஆல்சோ. நஹீத் ரானா இஸ் அ வெரி குட் பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட், லெட்ஸ் see how he goes, but I think he's a very good bowler. இப்ப வெளியில இருக்கிற ஆளுன்னு பார்த்தோம்னா நான் ஆப்கானிஸ்தானுக்கு சொன்னேன், அவ்வளோ ஆள்லாம் வெளியில. ஐ வுட் சே தட்
தே வுட் பி லுக்கிங் டு பிரிங் இன். ஆனா பங்களாதேஷ்க்கு வந்து எதுக்கா முஸ்தாபிசுர் ரஹ்மானை வச்சிருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. வெறும் ஸ்லோ டெலிவரி தான் போடுற, எல்லா மேட்சும் அடி வாங்க. அதுவும் நான் அந்த வென்யூஸும் அப்புறமா சொல்ல போறேன், அப்பையும் புரியும் எதனால முஸ்தாபிசுர் ரஹ்மான் எஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட்ல அவர் போடுறது வேலைக்கு ஆகுமான்னு தெரியாதுன்னு நான் சொல்றது. பர்வேஸ் ஹுசைன் இமோன் ஆட் அ குட் பங்களாதேஷ் பிரீமியர் லீக். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் எப்ப இறங்கினாலும் 10 ரன் கூட எனக்கு தெரிஞ்சு அடிச்சது கிடையாது. ஒரு பிளேயர் இருக்கார், அனாமுல் ஹக்குன்னு ஒரு பிளேயர் இருக்கார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சௌமியா சர்க்கார் ஏகப்பட்ட கம்பேக்கு எங்கேருந்தோ நிறைய தடவை இப்பயாவது ரன் அடிச்சிருக்கார். முன்னாடிலாம் அவர் விளையாடுறதுனாலே தெரியாது, உடனே அவரை கொண்டு வருவா, திருப்பி ஒன்றும் பண்ண மாட்டார், திருப்பி ஒரு நிறைய மாசம் டிராப்ட் கொண்டு வருவா. இப்ப அனாமுல் ஹக் வந்து 2014 ஏஷியா கப்ல நன்னா பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருஷம் விளையாடவே இல்லை. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறச்சே ஒரு ட்ரை சீரீஸ் பங்களாதேஷ், ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா அதுல கொண்டு வந்தா அதுக்கப்புறமாவும் அவர் விளையாடல. அப்புறம் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் இந்த தடவை டீசெண்டா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை எதுக்காக கொண்டு வர மாட்டேங்கிறான்னு புரியல. ஆனா எல்லாரும் சொல்றது கொண்டு வர ஆளெல்லாம் பார்த்தா, இப்ப கேப்டன் நஜ்முல் ஹுசைன் ஷந்தோவே ஒரு கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரா. ஸ்லோலி ஸ்டார்டிங், பட் ஐ வுட் நாட் சே யூ கேன் புட் யுவர் மணி ஆன் ஹிம். தன்சீத் ஹசானும் கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரா, அடிச்சது கிடையாது. அப்ப எதனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாலா, இப்ப ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்டால கொண்டு வரலாம், ஆனா வந்து இப்ப அனாமுல் ஹக் மாதிரி ஒரு ஆள் வர குட் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் கொண்டு வர முடியாதுன்னு அது எனக்கு எப்பயுமே புரிஞ்சது கிடையாது. பட் தட் இஸ் வாட் தே ஹேவ் காட் இட். ரிஷாத் ஹுசைன் நான் எதனால விளையாட மாட்டேன்னா, பிளேயிங் அகேன்ஸ்ட் இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான். ரிஷாத் ஹுசைன் ஒரு விக்கெட் டேக்கர், பட் ஹி வில் கோ ஃபார் ரன்ஸ். இந்தியா வந்து ஆதில் ரஷீதே அடிக்கிற டீம் வந்து will they really against ரிஷாத் ஹுசைன்? I don't think so. நியூசிலாந்து also very good players have been. பாகிஸ்தான் கிட்டயும் இந்த விக்கெட் டேக்கர் லெங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா they will not fuss too much. So என்னை பொறுத்த வரைக்கும் இந்த control of Naseem Ahmed will be better, where you can look to choke the runs with Naseem Ahmed and Mehdi Hasan Miraz and strike with the fast bowlers. Tanzeel Hasan, I hope for them that the opening combination goes well. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல அதான் பெஸ்ட் பெட் ஃபார் ஓப்பனிங் காம்பினேஷன். தன்சீத் ஹசான் ஆன் அண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான், பட் ஹில் பி அ பேக்கப் ஃபார் சௌமியா சர்க்கார் தான் பேக்கப்பா இருக்கணும். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ட்ராப் யூ கான் ட்ராப் மேதி ஹசான் மிராஜ் ஃபார் இஸ் பவுலிங். சௌமியா சர்க்காருக்கு 2 பேக்கப், பர்வேஸ் ஹுசைன் இமான் அண்ட் தன்சீத் ஹசான். The Mushfiqur Rahimக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னால you got Parvez Hussain Iman also, but they will play Mushfiqur Rahim for all the matches. இப்ப நான் எதனால முஸ்தாபிசுர் ரஹ்மான் வந்து இந்த டோர்னமெண்ட்ல will go well சந்தேகம்னா, வென்யூஸை பார்த்தா துபாய், அப்புறம் 2 மேட்ச் ராவல்பிண்டி. ராவல்பிண்டி will probably be by far the best batting venues in this tournament. அதுக்கப்புறம் துபாயில வந்து இந்த ஃபுல்லர் லெங்ஸ் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணும் முஸ்தாபிசுர் ரஹ்மான். எதுக்கு எடுத்தாலும் ஸ்லோ டெலிவரிஸ் தான் போடுறார். ஒரு ஷரீஃபுல் இஸ்லாம் வந்து ஒமிட் பண்ணிருக்கா, ஒரு குவிக் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் சீமர், கேன் ஸ்ட்ரைக் இந்த பிளே அண்ட் கேன் பவுல் இந்த டெத். இப்ப யாராவது இந்த 3 சீமர்ல ஒருத்தர் அடி வாங்கினா முஸ்தாபிசுர் ரஹ்மான் லைக் ஃபார் லைக் பேக்கப்பா கிடையாது. அதனாலதான் எதுக்காக ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் கோயிங் ஃபார் நேம்ஸ் கோட்டா யூஆர் பிக்கிங் முஸ்தாபிசுர் ஹெட் ஆஃப் ஷரீஃபுல். எனக்கு புரியவே இல்லை. ஷரீஃபுல் இஸ் a very good bowler, underrated bowler. இதுக்காக எடுக்கலன்னு எனக்கு புரியல. ஸோ அதனாலதான் இந்த I would say that because of the venues that they are playing in, especially ஒரு batting Rawalpindi batting friendly venues playing against India and Dubai, I think it will be a very big challenge. I unfortunately think that they may not be able to go past the group stage. இப்ப ரவால்பிண்டிக்கு பதில ஒரு லாகோரோ ஒரு கராச்சியிலேயோ விளையாடிருந்தா ஒரு மேட்ச் அது ஒரு பாகிஸ்தான் கிட்டையாவது ஜெயிச்சிருந்து இருக்கலாம். பாகிஸ்தான் கிட்ட ரவால்பிண்டி. ஸ்டில் ஐ வுட் சே விச் டீம் ஹஸ் காட் மோர் பேட்டிங் அஷூரன்ஸ், பாகிஸ்தான் ஆர் பங்களாதேஷ்? இட் இஸ் பாகிஸ்தான். பட் என்னதான் சொன்னாலும் ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா இவெல்லாம் வச்சிருந்தா இஸ் இட் கிவன் தட் பங்களாதேஷ் வில் பீட் பாகிஸ்தான் இன் ரவால்பிண்டி? நோ. அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். தே வில் நாட் குவாலிஃபை அவுட் ஆஃப் த குரூப் ஸ்டேஜ். ஸோ லெட்ஸ் see how these teams do. ஆப்கானிஸ்தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆகலைன்னா ஒரு அவாலே வருத்தப்படணும். ஏன்னா ஆஸ்திரேலியா டிப்ளீட்டட் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பவுலிங்
ஓகே, ரபாதா வந்திருக்கார். இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா bowling ஸ்லைட்லி பெட்டர் தென் இங்கிலாந்து. அதுவும் ஒரு பெரிய அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங்லாம் இல்லை. இங்கிலாந்து வந்து பேட்டிங்கும் இல்லை, பவுலிங்கும் இல்லை. ஸோ ஆப்கானிஸ்தான் தே கேன் லுக் டு வின் அட்லீஸ்ட் 2 out of the 3 matches. What will take to qualify? But if I reckon they can, if they play well enough, they can win all 3 matches and go into the semi-final to face India. இதான் அந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் see about the next teams. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. ரெமெம்பர் திஸ் மை ஒப்பீனியன் பாசிட்டிவ்.